பொண்ணி தேடி ஓடுறியா? பொண்ணி அவங்க சித்தி விட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து தான் ஓடியாந்தேன். நான் இவருக்கு தான் நன்றி சொல்றேன். இவர் மட்டும் வராம இருந்தா என்ன நடந்திருக்குன்னே சொல்ல முடியாது. நமஸ்காரங்க. நீங்க வண்டிக்காரா வாடா இங்க. இந்த இருக்கான ஊமைய இந்த நீலாம்பூர் பொன்னம்மாவோட பெருசா பாதிக்கப்பட்டவன். இவன் பின்னாடி பெரிய கதையே இருக்கு, அப்புறம் பேசிக்கிருவோம். இவன் பரன்ல தான் தங்க போறீங்க. டேய் வண்டி ஏட்றா. தப்பிச்சு போன கைதியை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம். ஆனா சாக போற பேஷண்ட்டை காப்பாத்துறதுல எனக்கு அக்கறை இருக்கு. எப்படியும் கேப்டனை கண்டுபிடிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையில இருந்தேன். நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. அதனால நானே கேப்டனை தேடி போறேன். நான் தேடி போறது ஒரு உயிரை கொண்ட குற்றவாளிக்காக இல்ல, நான் உயிருக்காக போராடிட்டு இருக்க நோயாளிக்காக. வர்றேன். என்னை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல. நான் ஒரு அனாதை, அவ்வளவுதான். நீங்க ஏதோ மனசு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாறுதலுக்காக கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்குங்களேன். மாறுதலுக்காக இல்ல, ஒரு காரணத்துக்காக நான் இங்க தங்கி ஆகணும். தயவு செஞ்சு ஏன் இருக்குன்னு இப்ப யாரும் கேட்க வேணாம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே உங்களை பத்தி நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். மத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம நோக்கடிக்கிறதுக்கு நாங்க என்ன கொடுமைக்காரி பொன்னம்மாவா? கொடுமைக்காரி மட்டும் இல்ல, ராட்சசி. அந்த ராட்சசியால என் பொண்ணி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான் இந்த நிலாம்பூருக்கு ஃபீல்ட் ஆபீசரா வந்த அந்த இனிமையான நாளை என்னால மறக்கவே முடியாது.